Welcome to Guru Education Center. Glycolysis. Glyco means glucose. Lysis means splitting. அதாவது glucose breakdown ஆகி பைருவிக் ஆசிடாக மாறுறது தான் கிளைகாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த கிளைகாலிசிஸ் எங்கே நடைபெறுதுன்னா செல்லில் உள்ள சைட்டோபிளாஸ்டில் நடைபெறுது. இந்த கிளைகாலிசிஸ் ப்ராசஸை ஃபஸ்ட்டு ஈஸ்ட் செல்லில் எம்டன், மேயர், பர்னாஸ் இந்த 3 சயின்டிஸ்ட் தான் ஒர்க் அவுட் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இஎம்பி பேத்வேன்னு சொல்லலாம். இந்த கிளைகாலிசிஸில் 10 ஸ்டெப்ஸையும் ட்ரிக்வேர்ட் மூலமாக நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். ட்ரிக்வேர்ட் பார்த்திங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஃப்ரெண்ட் ஃப்ரெக்டோஸ் காட் டிமோட் பை 3 பெக் 2 பெக் ப்ளே. இந்த ட்ரிக்வேர்ட் மூலமாக நம்ம ஈஸியாக இந்த 10 ஸ்டெப்ஸையும் மெமரைஸ் பண்ண முடியும். G for glucose is phosphate, friend fructose is phosphate, fructose 1,6 5-phosphate, glyceraldehyde 3-phosphate, dihydroxyacetone phosphate 1,3-5-phosphoglycerate, phosphoglycerate 2-phosphoglycerate, phosphoenol pyruvate, and last product is pyruvate. The கவர்னர் ஜெனரல் ஃப்ரெண்ட் ஃப்ரெக்டோஸ் காட் டிமோட் பை 3 பெக் 2 பெக் ப்ளே இந்த ட்ரிக்வேர்டை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக மெமரைஸ் பண்ண முடியும். இந்த 10 ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட்டு 5 ஸ்டெப்ஸை வந்து நம்ம ப்ரிப்பரேட்டிவ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். எனர்ஜெட்டிக் ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பைபாஸ்போக்ளிசரேட் டு பாஸ்போக்ளிசரேட் அண்ட் பாஸ்போயினால் பைருவேட் டு பைருவேட் இந்த லாஸ்ட் ஸ்டெப். இந்த ரெண்டையும் வந்து நம்ம எனர்ஜெட்டிக் ஃபேஸும் போவோம். இங்கே தான் வந்து 2 ஏடிபி மாலிகுல் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. கிளைகாலிசிஸ் ரிலேட்டடாக உள்ள ப்ரீவியஸ் நீட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். First question. Glycolysis is found in the cytoplasm of virtually all types of aerobic and anaerobic cells. In this process, glucose is converted into glucose breakdown into pyruvic acid. Answer 3 is correct. Second question. The energy yielding steps of glycolysis are conversion of pi-phosphoglycerate to phosphoglycerate and conversion of phosphoenol pyruvate to pyruvate. Last step. அதுக்கு முந்தின step. Pi-phosphoglycerate to phosphoglycerate. Answer is that is correct. Thank you.